மீனராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் மற்றவங்க எல்லாரும் மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ ஏதாவது குறை சொல்கிறதுக்குன்னு நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க. மீனராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க. அன்பால் ஏமாறக்கூடிய நபர்களாக மீனராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க. இதை நினச்சி தனியாக இருக்கும்போது கண்கலங்கி இருப்பீங்க. ஊரே எதிர்த்து நின்றாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறதே இருக்காது. போராடி வெட்டு பெறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. எறும்பு கூட துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அதுக்காக அதை நினச்சிட்டு டெய்லியும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமே மாறப்போகுது. மார்ச் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய திருப்பங்கள் எல்லாமே நிறைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்க போகுது. மீனராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்களை அவசரப்படுத்துவாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனத்துடனும் கொஞ்சம் ஒரு டைமுக்கு ஒரு 10 தடவை யோசிச்சுட்டு அந்த செயலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவானுடைய சேர்க்கை நடக்குது. இது மிகவும் ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. இதனால் மீனராசிக்கு மிகப்பெரிய ராஜ யோகம் ஒன்று காத்திருக்குது. மீனராசிக்காரங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதுங்கிறது நடக்கவே இல்லை. ஏன்னா 2 மாதம் முழுசாக முடிஞ்சிருச்சு, மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் என் வாழ்க்கையில் 2024 எப்படி இருந்ததோ அதே மாற்றம் தான் இது வரைக்கும் இன்னைக்கு இந்த நொடி வரைக்குமே இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொன்னீங்க, எதுவுமே நடக்கலை அப்படின்னு தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்களுடைய கேள்வியாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மறுபடியும் அங்கே 6 மாத காலம் மீன இருந்துட்டு அதற்கப்புறம் மறுபடியும் கும்பத்திற்கே இந்த 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அதில் குறிப்பாக மீனராசிக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம், மாற்றம், ராஜயோகம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ, இழந்துட்டு வருத்தப்பட்டீங்களோ அதை எல்லாமே திருப்பி தரப்போகிறார் உங்களுக்கு சனி பகவான். எல்லாருமே சனி பகவானை கண்டு பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு அந்த பயங்கிறது முழுக்க வேண்டாம். ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது. உங்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்ட துன்பது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. ஏன்னா முதலில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய திருப்பங்களும் மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகுது. மீனராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. மீனராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லா நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களுக்கு அந்த டைமில் வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்துட்டாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. மீனராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டாங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் அதை பண்ணேன் இதை பண்ண வெளியே போய் பந்தாவோ காட்டுறதோ அதெல்லாம் எதுவுமே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேங்க. குறிப்பாக இறக்க குணம் படைத்தவங்க. இந்த இறக்க குணம் தான் மற்ற ராசிக்காரங்களை விட மீனராசிக்காரங்களோட வேறுபடுத்தி காட்டுது. மீனராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் ஏதோ சந்தோஷமாக லட்சாதிபதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க தான் பெரும்பாலானுடைய நினைப்பாக அது இருக்குது. மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால் உங்களுக்கு வருமானங்கிறது அதிகரிக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிருந்து செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும். நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகமாக குரு பகவான் கொடுப்பார். வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். குரு பார்க்க கோடி நன்மை.
குருவுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்தாலும் இல்லை வந்து பேங்க் எக்ஸாமோ இல்லை வந்து ஐடி ஜாப்பு ப்ரைவேட் ஜாப் நீங்கள் எந்த வேலையை சூஸ் பண்ணி அதற்காக எஃபெக்ட் போகிறீங்களோ கண்டிப்பாக இன்னொரு 6 மாத காலக்குள்ள நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக சனி பகவான் துணை இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் அமைத்து தருவார். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி உங்கள் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இனிமேல் அவர்களுடைய பிரச்சனைங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வேலை செய்கிறேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து சம்பள உயர்வு இல்லை, ஒரு ப்ரொமோஷன் இல்லை. எனக்கு அப்புறம் வேலை சேர்ந்த ஜூனியர்கள் எல்லாமே வந்து எல்லா சலுகையுமே கிடைக்குது. என்ன ஒரு ஆளாக கூட இந்த கம்பெனியை மதிக்க மாட்டுறாங்க. நான் இந்த கம்பெனி என்னோட சொந்த கம்பெனியை நினச்சிட்டு இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய போகிறீங்க. பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அனைத்துமே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ கண்டிப்பாக அதில் வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும். திருமணமாகாத மீனராசி ஆண்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 வருஷமாகவே பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து வரன் வந்து கரெக்டாக அமையாது. காரணம் பார்த்திங்கன்னா வந்து வசதி இல்லை வந்து பண வசதி இல்லை, வேலை இல்லை, அப்படின்னா ஜாதகம் பொருத்தம் கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை வந்து மீனராசி ஆண்கள் நிறைய பேர் சந்திச்சுட்டு வரீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்தவருக்கு அது ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக உங்களுக்கு மறுவாழ்க்கைங்கிறது நிச்சயமாக அமையும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மறுவாழ்க்கையை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி மறுவாழ்க்கை நோக்கி போகும்போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும், அப்படி கூட இருக்கிற நம்ம எந்த மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய ஆண்களோ பெண்களோ யோசிக்காமல் இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு துணை இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருனாலையுமே சர்வே பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு கிட்டத்தட்ட 4-5 வருடமாக ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. வரக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தியாகி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சிலருக்கு படிக்கிறதுக்காக வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி வேலைக்காக வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் மீனராசி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே இந்த கடந்த 2 வருடமாகவே நடந்திருக்காது அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பேரவசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. அதுக்கேற்ற முயற்சிக்கு ஏற்ற எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம்ங்கிறது விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக உங்களுக்கு உயரப்போகுது. ஏன்னா எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் மீனராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும். உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. உங்ககிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை சேமித்து போலாங்க. பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது முழுக்க மீனராசிக்காரங்க தான். இப்போ கூட போய் நீங்கள் மீனராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா கடன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா மீனராசிக்காரங்களை கேட்டகரி 2 விதமாக பிரிக்கலாம். ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதி படைத்த நபர்களாக இருப்பாங்க. ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் அப்பர் இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த அப்பர் மிடில் கிளாஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கஷ்ட துன்பங்களில் பணத்தால் நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி போகாத வரைக்கும் எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வாங்குற சம்பளத்தை வச்சுட்டு ஈஸியாக ஃபேமிலி மெயின்டைன் பண்ணி வந்துடலாம். அதுக்கு அப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம்னு பார்த்தா உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வந்து மீனராசிக்காரங்க வீட்டில் நிறைய இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களால் நிறைய நோய்கள் வந்து அச்சுறுத்திட்டு இருக்குது. விரைவில் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து அந்த உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்த அச்சுறுத்திய நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலக போகுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வளமாக மாறும்.